போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 5, பகுதி 18. ஆளோடி வழியாக போய் அதிகாரிகளின் வார்டுகளுக்கு அந்த உதவியாளர் ராஸ்டோவை அழைத்துச் சென்றார். அந்த வார்டுகளில் 3 அறைகள் இருந்தன. கதவுகள் திறந்து கிடந்தன. இந்த அறையில் படுக்கைகள் போடப்பட்டிருந்தன. காயமடைந்தவர்களும் அசோக்கியமானவர்களும் அந்த படுக்கையில் படுத்து கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் இருந்தார்கள். ஆஸ்பத்திரி கவுன்களை அணிந்து கொண்டு சிலர் அந்த அறைகளிலே அங்கும் இங்கும் போய்கொண்டிருந்தார்கள். முதலாக அந்த அதிகாரிகளின் வார்டில் ராஸ்டோ ஒரு மெல்லிய சிறிய மனிதரை சந்தித்தார். அவருக்கு ஒரு கைதான் இருந்தது. தலையில் ஒரு தொப்பியோடு ஒரு ஆஸ்பத்திரி கவுனோடு வாயின் பற்களிடையே ஒரு சுங்கானோடு முதல் அறையில் அவர் சுற்றி கொண்டிருந்தார். அவரை முன்னால் எங்கே பார்த்தார் என்பதை நினைவு கொள்ள ராஸ்டோ முயற்சித்து அவரை பார்த்தார். நாம் மறுபடியும் எங்கே சந்திக்கிறோம் என்பதை இதோ பாரும் என்று அந்த சிறிய மனிதர் சொன்னார். டூஷின், உமக்கு ஞாபகம் வரவில்லையா? ஷான் கிராபன் என்ற இடத்தில் உமக்கு நான் பீரங்கி வண்டியில் இடம் கொடுக்கவில்லையா? என்னை கொஞ்சம் வெட்டிவிட்டார்கள், இதோ பாரும் என்று அவர் புன்னகையோடு காலியாக தொங்கிக் கொண்டிருந்த தமது சட்டையின் கையை காட்டினார். வாய்சாலி டிமிட்ரிச் டெனேசாவை நீர் தேடிக்கொண்டிருக்கிறீரா? அவர் எனக்கு பக்கத்தில் இருப்பவர் என்று சொல்லி பக்கத்து அறைக்கு டூஷின் அழைத்துச் சென்றார். அங்கிருந்து சிரிப்பு குரல்கள் பல வந்து கொண்டிருந்தன. இந்த இடத்தில் அவர்கள் எப்படித்தான் சிரிக்க முடியும் அல்லது எப்படித்தான் வாழ முடியும் என்று ராஸ்டோ நினைத்தார். சிப்பாய்களின் வார்டில் அவர் அனுபவித்த மாமிச அழுகியால் ஏற்பட்ட அந்த பலமான துர்வாசனையை இன்னும் அவர் மறக்கவில்லை. அவர் அங்கிருந்து வெளியே வருகிற வரையில் 2 வரிசைகளிலும் இருந்து அவர் மீது பாய்ந்த அந்த கோபமான பொறாமையான பார்வைகளையும் கண்கள் பின்னால் செருகிய அந்த வாலிப சிப்பாயின் முகத்தையும் அவர் இன்னும் மறக்கவில்லை. டெனேசாவ் தமது படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தார். நடுப்பகல் ஆகிவிட்ட போதிலும் அவருடைய தலையை கம்பளியால் மூடியிருந்தார். ஹா ராஸ்டோ, நீ சௌக்கியமா இருக்கிறீரா? நீர் எப்படி இருக்கிறீர் என்று பட்டாளத்தில் அவர் பேசும் அதே குரலில் இப்பொழுது அவர் பேசினார். அவருக்கு வழக்கமான உற்சாகமான கவலையில்லாத சுபாவத்திற்கு பின்னால் புதிதான கெடுதலான மறைந்து நின்ற உணர்ச்சிகள் டெனேசாவின் முகத்தோற்றத்திலும் அவருடைய வார்த்தைகளிலும் காணப்பட்டதை ராஸ்டோ துக்கத்தோடு கவனித்தார். அவருடைய காயம் அற்பமானவராய் இருந்தாலும் அவர் காயம் அடைந்து 6 வாரங்கள் ஆன பின்பும் இன்னும் குணமாகவில்லை. அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள மற்ற நோயாளிகளின் முகங்களைப் போலவே அவருடைய முகமும் வீங்கி வெளிரி இருந்தது. ஆனால் இதை கண்டு ராஸ்டோ ஆச்சரியப்படவில்லை. அவர் ஆச்சரியப்பட்டது என்னவென்றால், தம்மை பார்த்து டெனேசாவ் சந்தோஷமடையவில்லை என்பதே ஆகும். தம்மை பார்த்து அவர் ஒரு செயற்கையான புன்சிரிப்பு கொள்கிறார் என்று நினைத்தார். பட்டாளத்தை பற்றியும் பொதுவான நிலைமையை பற்றியும் டெனேசாவ் கேள்விகள் கேட்டார். ஆனால் ராஸ்டோ பதில் சொல்லிய பொழுது அவைகளை அவர் கவனிக்கவில்லை. பட்டாளத்தை பற்றி ஞாபகமூட்டுவதை கூட டெனேசாவ் விரும்பவில்லை என்பதையும் ராஸ்டோ கவனித்தார். ஆஸ்பத்திரிக்கு வெளியில் உள்ள அந்த சுதந்திரமான வாழ்க்கையை பற்றி பேசுவதையும் டெனேசாவ் விரும்பவில்லை என்று கண்டார். அந்த பழைய வாழ்க்கையை மறப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார் என்றும் சப்ளை அதிகாரியிடம் அவர் செய்து கொண்ட தகராறு ஒன்றிலேயே அவருடைய கவனம் இப்பொழுது இருக்கிறது என்றும் அவர் நினைத்தார். அந்த தகராறு எப்படி இருக்கிறது என்று ராஸ்டோ கேட்டபொழுது கோர்ட்டிலிருந்து தமக்கு வந்த கடிதத்தையும் அதற்கு தாம் தயாராய் எழுதி வைத்திருந்த நகலையும் தமது தலையணைக்கு அடியிலிருந்து எடுத்தார்.
அந்த கடிதத்தை வாசித்த பொழுது அவர் பரபரப்படைந்தார். தமது விரோதிகளுக்கு எழுதியிருந்த தம்முடைய காரமான பதிலை ராஸ்ட்ரோவிடம் அவர் சுட்டிக்காட்டிய போது அவர் இன்னும் அதிகமாக பரபரப்படைந்தார். அவருடைய ஆஸ்பத்திரி தோழர்கள் வெளியே இருந்து புதிதாக வந்த ராஸ்ட்ரோவை சுற்றி சூழ்ந்து நின்றார்கள். டெனைசாவ் தமது பதிலை வாசிக்க ஆரம்பித்ததும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பித்தார்கள். அந்த கதையை அவர்கள் பல தடவை கேட்டிருப்பது போலவும் கேட்டு கேட்டு அலுத்து போய்விட்டது போலவும் அவர்களுடைய முகங்களிலிருந்து ராஸ்டோ கவனித்து கொண்டார். அவருக்கு பக்கத்து படுக்கையிலிருந்து ஒரு பருமனான உலான் மட்டும் தமது படுக்கையிலேயே சோர்ந்து முகம் சுளித்து ஒரு சுங்கானை பிடித்து கொண்டு தொடர்ந்து உட்கார்ந்திருந்தார். அந்த சிறிய ஒற்றை கையுள்ள டுஷின் இன்னும் கவனித்து கேட்டு தம்முடைய அதிருப்தியை தலை அசைப்பு மூலம் தெரிவித்து வந்தார். வாசிப்பின் மத்தியில் டெனேசாவை அந்த உலான் இடைமறித்தார். அவர் ராஸ்ட்ரோவை பார்த்து, நான் என்ன சொல்கிறேன் என்றால், சக்கரவர்த்திக்கு மன்னிப்பு மனு கொடுப்பதுதான் மிக சிறந்ததாய் இருக்கும் என்று கூறுகிறேன். பெரிய பரிசுகள் இப்பொழுது வழங்கப்பட போகின்றன என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே நிச்சயமாய் மன்னிப்பு கொடுக்கப்படும். நான் சக்கரவர்த்திக்கு மனு கொடுப்பதா என்று டெனைசாவ் தமது பழைய ஊக்கமான உணர்ச்சியான வேகத்தோடு பேச விரும்பி கூச்சலிட்டார். ஆனால் அவருடைய குரல் கையாலாகாத ஒரு கோபத்தை காட்டுவது போல இருந்தது. எதற்காக? நான் திருடனாயிருந்தால் மன்னிப்பு கொடுக்கும்படி நான் கேட்பேன். ஆனால் திருடர்களை காட்டியதற்காக என்னை இராணுவ கோட்டார்கள் விசாரிக்கிறார்கள். அவர்கள் என்னை விசாரித்து கொள்ளட்டும். நான் யாரை கண்டும் பயப்படவில்லை. நான் ஜாருக்காகவும் எனது நாட்டிற்காகவும் கண்ணியமாக சேவை செய்கிறேனே ஒழிய நான் திருடவில்லை. இதற்காக என்னை பதவியிலிருந்து இறக்குவதா? கவனமாய் கேளும். நான் அவர்களுக்கு நேரடியாக எழுதப் போகிறேன். நான் அவர்களுக்கு சொல்லுவது இதுதான். நான் கஜானாவை கொள்ளையடித்திருந்தால், நிஜமாகவே அது நன்றாக எழுதப்பட்டிருக்கிறது என்றார் டூஷின். ஆனால் வைசாலி டிமிட்ரிச், விஷயம் அதுவல்ல. ஒருவர் கீழ்ப்படிந்தாக வேண்டும். ஆனால் வைசாலி டிமிட்ரிச் அப்படி செய்ய விரும்பவில்லை. நீர் செய்த காரியம் மிகுந்த மோசமானதென்று ஆடிட்டர் சொல்லியது உமக்கு தெரியும். நல்லது, மோசமாகவே இருக்கட்டும் என்றார் டெனைசாவ். உமக்காக இந்த ஆடிட்டர் ஒரு மனு தயாரித்து கொடுத்தார் என்று டூஷின் தொடர்ந்து கூறினார். அந்த மனுவில் நீர் கையெழுத்திட்டு அதை எடுத்துக்கொண்டு போகும்படி இந்த கணவானிடம் சொல்லவும். அதாவது ராஸ்டோவை சுட்டிக்காட்டி, தலைமை காரியாலயத்தில் அவருக்கு நல்ல தொடர்பு உண்டு. இதைவிட சிலாக்கியமான வேறொரு சந்தர்ப்பம் உமக்கு கிடைக்காது. நான் பல்லை காட்டப்போவது இல்லை என்று உமக்கு நான் சொல்லியதில்லையா என்று டெனைசாவ் அவரை இடைமறித்து பேசி தமது கடிதத்தை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தார். டெனைசாவை இணங்கும்படி செய்வதற்கு ராஸ்டோவுக்கு தைரியமில்லை. டூஷினும் மற்ற அதிகாரிகளும் சொல்லுகிற யோசனை தான் சிறந்தது என்பதை அவர் உள்ளுர உணர்ந்தார். டெனைசாவுக்கு சேவை செய்வதற்கு அவர் தயாராக இருந்தார். அவருடைய பிடிவாதமான குணத்தையும் நேரிடையான அவசரமான கோபத்தையும் அவர் அறிவார். டெனைசாவின் காரசாரமான பதிலை படித்து முடிப்பதற்கு 1 மணி நேரமாயிற்று. அதன் பின்னால் ராஸ்டோ ஒன்றும் சொல்லவில்லை. அன்று பிற்பகல் பூராவாக மிகுந்த சோர்வுற்று மனதோடு தம்மை சூழ்ந்திருந்த ஆஸ்பத்திரியில் உள்ள டெனைசாவின் தோழர்களோடு பேசிக்கொண்டிருந்தார். அவர்களுடைய கதைகளை கேட்டுக்கொண்டும் தம்முடைய கதைகளை சொல்லிக்கொண்டும் இருந்தார். டெனைசாவ் மாலை முழுவதும் முகம் தொங்கி மௌனமாக இருந்தார். பின் மாலையில் தாம் புறப்பட போகிற சமயத்தில் தாம் ஏதாவது அவருக்கு செய்ய வேண்டுமா என்று டெனைசாவை ராஸ்டோ கேட்டார். ஆமாம்,
ஒரு நிமிடம் பொறும் என்று டெனேசாவ் சொல்லி அங்கிருந்த அதிகாரிகளை சுற்றி நோட்டமிட்டுவிட்டு தமது தலையணைக்கு கீழிருந்த காகிதங்களை எடுத்து ஜன்னலுக்கு பக்கத்தில் அமர்ந்து எழுத ஆரம்பித்தார். அங்கேதான் மைப்புட்டி இருந்தது. சுவரில் போய் மோதிக்கொள்வதால் ஒரு பயனும் இல்லை என்று தெரிகிறது என்று ஜன்னலிலிருந்து திரும்பிய அவர் சொல்லிவிட்டு ராஸ்ட்ரோவிடம் ஒரு பெரிய காகித கூட்டை கொடுத்தார். சக்கரவர்த்திக்கு ஆடிட்டர் தயார் செய்த அந்த மனு அதற்குள் இருந்தது. சப்ளை அதிகாரிகளின் புகாரை பற்றிய குற்றங்கள் மீது எதுவும் சொல்லாமல் தமக்கு மன்னிப்பு கொடுக்கும்படி சக்கரவர்த்தியை பிரார்த்திப்பதாக அந்த மனு இருந்தது. இதை நீர் கொடுத்து விடுவாய் என்று எனக்கு தோன்றுகிறது. அவர் முடிக்கவில்லை. ஆனால் ஒரு வேதனையான, இயற்கைக்கு விரோதமான புன்முறுவலை காட்டினார். பகுதி 18 முடிந்தது.